ஓம் நம சிவாய. அன்பே சிவம், மனமே குரு. ஓம். நண்பர்களே, பேய் பிசாசு முனி ஓட்டக்கூடிய ஒரு இயந்திரத்தை நான் போடுறேன். இதை பார்த்தீங்கன்னாக்கா, இதை செய்யக்கூடிய நாள் அமாவாசை சனிக்கிழமை நீங்கள் பண்ணலாம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா உடல் கட்டு கண்டிப்பாக நீங்கள் போட்டாகணும். திசை கட்டு, உடல் கட்டு கண்டிப்பாக நீங்கள் போடணும். இது என்னோடய வீடியோவில் ஏற்கனவே உடல் கட்டு, திசை கட்டு மந்திரங்கள் நான் கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் பாருங்கள். இப்போ இது எங்கே போனாலும் போது வருது அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா? என்ன தான் பண்ணாலும் அது போயிடுது, மீண்டும் அது வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த மந்திரத்தை நல்லா பார்த்துங்க. இந்த சக்கரத்தை கரெக்டாக வரைஞ்சிக்கணும். இந்த சக்கரத்தை வரைஞ்சி பேய் பிடிச்சவங்கள இந்த சக்கரத்துக்கு முன்னால் முதலாவது உட்கார்ந்து, அது ஆண் பேயா பெண் பேயா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஆண் பேயா இருந்தால் ஆண் பாவை எடுத்துங்க, பெண் பேயா இருந்தால் பெண் பாவை எடுத்துங்க. எடுத்துட்டு இந்த பாவையை, இந்த சக்கரங்களை நீங்கள் செப்பு தகடில் வரைஞ்சிக்கலாம். இதை சக்கரத்தை ஒரு செப்பு தகடு எடுத்து நாளாக கட் பண்ணிக்கங்க. சுற்றி படுத்து கட் பண்ணுங்கள். இன்னொரு செப்பு தகடு எடுத்து நீங்கள் கட் பண்ணி 5 செப்பு தகடை நீங்கள் இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கணும். சரிங்களா? நல்லா பார்த்துங்க. எதனா டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். என்ன எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு ஆண் பாவை பெண் பாவை, இப்போதைக்கு என்கிட்ட ஒரு பொம்மை இருக்குது, அதை வச்சு நான் காட்டுறேன். இந்த பாவையை இது மேலே தகட்டில் எழுதி இந்த சக்கரத்தை அந்த தகட்டு மேலே அந்த பாவையை நீங்கள் உட்கார வைக்கணும், படுக்க வைக்கணும். படுக்க வச்சு இந்த இயந்திரத்தை 5 இயந்திரங்கள் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா? தொப்புளில் ஒரு இயந்திரத்தை நீங்கள் சொருகணும். அதே மாதிரி இடது கை வலது கை நீங்கள் தலையில் ஒரு இயந்திரங்களை சொருகணும். சொருகிட்டு நெஞ்சில் ஒரு இயந்திரங்களை சொருகணும். 5 இயந்திரங்களை உருவேற்றி நீங்கள் இதை சொருவிடணும். சொருவி ரெண்டாவது ஒரு ஆணி எடுத்து அந்த பேய் பிடித்த பெண்ணோ ஆணோ, பெண்ணுக்கு பெண்ணாக இருந்ததுன்னா பெண் பாவை பண்ணுங்கள், ஆணாக இருந்தால் ஆண் பாவை பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம், கவனமாக செய்யுங்க. இதை என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, சுடுகாட்லேயும் நீங்கள் இதை விதைக்கலாம். அப்படி இல்லைன்னா கடல் பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் கடலில் இதை கொண்டு போய் விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஓடுற தண்ணியில் இதை நீங்கள் விடலாம். சரிங்களா? கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்து செய்யுங்க. ஏன்னா உடல் கட்டு கண்டிப்பாக போட்டுக்குங்க, திசை கட்டு கண்டிப்பாக போடணும். இந்த பாவைக்கு 5 இயந்திரங்களை நெத்தி, மார்பு, தொப்புள், 2 கை சொருவிடணும். இந்த எந்த பெண் மேலே இருக்கா ஆண் மேலே இருக்கா, அது ஆண் பேயா பெண் பேயான்னு பார்த்து அந்த முடியை எடுத்து ஒரு ஆணியில் சுற்றி கருப்பு நூலை போட்டு அந்த நூலோட அந்த முடியோட போட்டு சுற்றிட்டு அதை நீங்கள் உச்சியில் இறக்கணும் பாவையில். சரிங்களா? இதுக்கு 4 பூசணிக்காய் வாங்கிக்கோங்க. ஒரு பூசணியை கட் பண்ணி 4 பக்கம் இந்த பாவையை படுக்க வைக்கும்போது இந்த சக்கரத்துக்கு பக்கத்தில் 4 பக்கமும் நீங்கள் அதுக்கு தான் 4 பக்கம் அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சரிங்களா? பார்த்துங்க, 4 பக்கமும் அந்த பூசணிக்காய் வைக்க தான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 விளக்கு, ஆதாள எண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் கலந்து இதுக்கு
திரி போட்டு விளக்கு ஏற்றிக்கிங்க. இதை பண்ணும்போது வீட்டில் வச்சு எதுவும் பண்ணாதீங்க. ஒரு குளத்தாங்கரை, மயானம், அதே மாதிரி பீச் இருந்ததுன்னா பண்ணலாம். அப்படிலாம் ஆத்தாங்கரையில் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி இடத்துல பண்ணுங்கள். இதை என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, பேய் பிடித்தவங்கள உட்கார வச்சு அது என்ன ஏதுன்னு கேட்டு இந்த மந்திரத்தை நல்லா பார்த்துங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் நல்லா முன்னாடியே கொடுத்துக்கணும். இந்த ஒரு 10 நாள் 11 நாளைக்கு இந்த மந்திரத்தை, நல்ல பெரிய மந்திரங்க இது, இதை கொடுத்து நல்லா பார்த்துங்க. 11 நாளைக்கு நீங்கள் கொடுத்துங்க. கொடுத்து அதுக்கப்புறம்தான் நீங்கள் இந்த வேலையை செய்யணும். இதை சட்டியில் வச்சு கருப்பு துணியை கட்டி இதை கொண்டு போய் சுடுகாட்லேயும் புதைக்கலாம். அப்படி இல்லையா, பீச்சு பக்கத்தில் இருந்ததுனாக்கா அதை கொண்டு போய் பீச்சில் விட்டுடலாம். அதுவும் இல்லைனாக்கா ஓடுற தண்ணி ஆற்றுல கொண்டு போய் நீங்கள் விட்டுடலாம். இதை மாதிரி நீங்கள் செய்துட்டிங்கன்னாக்கா அடங்காதது அடங்கிடும். போயிட்டு வர்றது அடங்கிடும். இது மொத்தத்துக்கும் ஸ்தம்பனம் ஆகிடும். சரிங்களா? இதை முறையாக பண்ணுங்கள். இதுக்கு கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டை ஒரு 11 முட்டை வாங்கிக்கோங்க. இந்த பாவையை மண்ணில் புதைக்கும்போது அந்த 11 முட்டையை உடைச்சிட்டு உங்களை சுற்றி ஒரு முட்டையை வீசிட்டு திரும்பி பார்க்காத வரணும். 2வது, அந்த யாருக்கு ஓட்டுறீங்களோ அவங்களுக்கு மஞ்சள் தண்ணியை கரைச்சி அவங்க மேலே ஊற்றி அந்த ஆடையோடு சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். இதை கடலில் கொண்டு போய் விட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோழி பலி கொடுத்தே ஆகணும். அங்கே ஒரு விளக்கை போட்டுட்டு தான் நீங்கள் அந்த இடத்துல ஒரு விளக்கை போட்டுட்டு கோழி பலி கொடுத்து அதுக்கப்புறம் தான் இதை விடணும். ஆற்றுல விட்டாலும் ஒரு கோழி பலி கொடுத்து நீங்கள் இந்த பாவையை ஆற்றுல விடணும். சரிங்களா? எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. அதே வகையில் எதிரிக்கும் இதை பண்ணலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் இதே சக்கரத்தை கொண்டு எதிரிக்கு கை கால் முடக்கம், நெஞ்சு வலி, வயிற்று வலி அனைத்தும் இந்த பாவைக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா, சக்கரத்தை எழுதி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, எதிரி முழுவதும் அழிஞ்சு போகணுன்னாலும் அதுக்கும் பண்ணலாம். எதிரியை முடக்கி வைக்கலான்னாலும் பண்ணலாம். சகல வேலைகளும் இதை பண்ணலாம். சரிங்களா? பார்த்து தெளிவாக பண்ணுங்கள். ஓம் நம சிவாயம். எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. சரிங்களா? ஓம் நம சிவாயம்.